உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம எடுக்க போற தலைப்பு தாய் தந்தையரின் சிறப்பு. தாய் தந்தையர் உயிரோடு இருந்தும் அவர்களுக்கு பணிவிடை செய்யாதவர்கள் நாசமாகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏன் நாசமாகட்டும்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம பொருள்படணும்னா, தாய் தந்தையர் உயிரோட இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு உணவு அளிக்கிறது. அவங்கள போய் அப்பா நல்லா இருக்கியா, அம்மா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, ஒரு சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் தான், நல்லா இருக்கீங்களா, உங்க உடம்பு எப்படி இருக்கு, இந்த மாதிரி எந்த விதமான பணிவிடையும் அவங்களுக்கு செய்யறதில்ல. அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்தா அவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்றதே இல்லை. ஏன்னா இதுலயும் ஒண்ணு கொடுமை என்னன்னா, அனாதை ஆசிரமத்துல போய் தாய் தந்தையை சேர்த்துடுறாங்க. இது எப்படிப்பட்ட நிலைன்னா, பிற்காலத்துல தன் பிள்ளைகளுக்கு இது ஒரு படிப்பினை ஆகுங்கிறதே அவங்களுக்கு புரியல. நம்ம என்ன முன்மாதிரி நடந்துக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு பின்னால் அமைய போகுது. அப்போ நம்ம தாய் தந்தையை எப்படி பார்த்துக்கணும்? நீங்க தங்கத்தட்டுலையோ வெள்ளி தட்டுலையோ வச்சு தாய் தந்தையை காப்பாற்ற வேணும். அவங்களுக்கு நியாயமான முறையில கொடுக்க வேண்டிய மருத்துவம், உணவு, அவருக்குள்ள சுதந்திரம். ஏன்னா சுதந்திரம் தான் மிக முக்கியமானது ஒன்று. சுதந்திரம் இல்லாத ஒரு மனிதர் அவர் சிறைப்பட்டு வாழ்ந்து பிள்ளைகிட்ட இருந்தா என்ன, ஆசிரமத்துல அனாத ஆசிரமத்துல இருந்தா என்ன, அவங்க எங்க இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிறது அவங்களுக்கு அல்லா தால ரிசர்வ் கொடுக்க தான் போறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தாய் தந்தரை எவ்வளவு தூரம் பேணி பாதுகாக்க முடியுமோ அவங்கள பாதுகாக்கணும். நீங்க வீட்டுல ரோட்ல போற பெரியவர்களை பார்த்து கருணை காட்டுவீங்க. பாவம், முதியவர் ரொம்ப தள்ளாத வயசுல நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்காரு, ரொம்ப பாவமா இருக்குப்பாரு. உங்க வீட்டுல இருக்க தாய் தந்தரை முதல் பாருங்க. அதோட குடும்பத்தார்கிட்ட இருந்தே நீங்க தர்மத்தை கொடுக்கணும். ஏன்னா தர்மங்கிறது நீங்க தாய் தந்தையிட்டே கூட கொடுக்குற செல்லும். அவ்வளவு சொல்றாங்க, தாய் தந்தையரை மிகவும் நேசிக்கணும். உங்களை வலியோட சுமந்தவள் தாய். அது எப்படிப்பட்ட வலின்னு அல்லாஹ் மட்டும்தான் அறிவோம். அவ்வளவு வலியோட உங்களை சுமந்துருக்காங்க தாய். அந்த தாய்க்கு நீங்க பணியோட செய்றீங்களா? செய்யறது இல்லை. எதுக்கு எடுத்தாலும் சினிமா மோகம். சினிமாவில பார்த்து என்ன தாய்ப்பாட்டை பாடுறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சகாபி கேட்குறாங்க, நான் உறவாட தகுதியானவர் யார் என்று. அப்போ அவங்க உன் தாய் என்கிறாங்க. ரெண்டாவது தடவையும் அவங்க கேட்குறாங்க, நான் உறவாட தகுதியானவர் யார்? உன் தாய். மூன்றாவது தடவையும் கேட்குறாங்க, உறவாட தகுதியானவர் யார்? உன் தாய். நாலாவது முறை கேட்குறப்ப உன் தந்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவங்க தாய் அவ்வளவு சிரமத்தோட நம்மளை ஈண்டு எடுத்திருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல அவங்க வலியுறுத்துறாங்க, இறைவனின் திருப்தி தாய் தந்தையரின் திருப்தியில் உள்ளது, இறைவனின் கோபம் தாய் தந்தையின் கோபத்தில் உள்ளது. அப்படின்னா அது பொருள் நம்ம எப்படி பட்டுக்கிறதுனா, தாய் தந்தை நம்மளுக்கு சந்தோஷமா ஒரு வழியை அனுப்புறாங்க. நம்ம ஒரு வெளியே போறோம், நம்மள வழியை அனுப்புறாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? நம்மளுக்காண்டி துவா பண்ணுவாங்க. அப்ப துவா எப்படிப்பட்டது? தாய் தந்தையோட துவானா நம்மளை பாதுகாக்கக்கூடியது. என் மகனுக்கு நல்லா இருக்கணும், நல்லபடியா வியாபாரம் ஆகணும், அவனுக்கு நல்லபடியா குழந்தைகள் இருக்கணும், நல்லபடியா செல்வங்கள் இருக்கணும், இந்த மாதிரி விஷயம். இப்ப தாய் தந்தையை நோக்கடிச்சு ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அதோ எப்படிப்பட்டதா இருக்கும்? தாய் தந்தையர் நம்மளை சபிக்க மாட்டாங்க. ஏன்னா தான் பெற்ற பிள்ளைய எந்த தாய் தந்தையரும் சபிச்சதா இல்லை. ஏன்னா அவங்க சபிக்கக்கூடியவங்களும் இல்லை. அதனால நம்ம தாய் தந்தையரை நேசிப்பதுதான் நம்மளுக்கு சிறந்த வழி. சொர்க்கத்துக்கு எந்தெந்த வழியிலையும் போகலாம். ஆனா தாய் தந்தையரை உதாசீனப்படுத்திட்டு ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போவாராங்கிறது கேள்விக்குறிதான். இன்ஷா அல்லாஹ் நம்ம தாய் தந்தையரை மிகவும் நேசிப்போம், தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்வோம். நம்மளால என்ன முடியுமோ அதை தாய் தந்தையருக்கு இன்ஷா அல்லாஹ் செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.